ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க, நானும் நம்புகிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரோடு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரோடு பற்றி நிறைய எக்கச்சக்கமான ரோடு பற்றி பார்த்துருப்போம். நம்ம நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, எல்லா ஹைவேயும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம ரோடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோடுலேயே என்னென்ன ஸ்பெஷலாக நிறைய இருக்குது, வெரைட்டியாக. இப்போ எப்படி நம்ம ஐட்டம்னு எடுத்தால் வெரைட்டியாக இருக்கும், அதை பற்றி ரோடுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா அப்போ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிலாம் ரோட் டைப்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ தான் நீங்கள் எதுக்கு வேணாலும் ரோடு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அப்போ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்க சொல்ல புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போங்க, சரிங்களா? அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போக வீடியோ உங்களுக்கு அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், சரிங்களா? வாங்க, நம்ம இன்றைக்கி வீடியோ வந்து பாருங்கள். WM ரோடை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி WM பற்றி நம்ம என்னென்ன பார்க்குறோன்னா, WBM ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வாட்டர் பவுண்ட் மெக்காடம். அதுதான் WBM. அதை வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம், சரிங்களா? அந்த ரோடு பற்றி இப்போ வந்து எப்படின்னா, WBM ரோடுனா இப்போ நீங்கள் குழி எடுத்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜெலாம் போடுவாங்கள்ல. ஸ்டார்டிங் வந்து எப்படின்னா, மண் இருந்துச்சுன்னா அதை மண்ணை தோண்டிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெல்லிலாம் கொட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம ரோடு போடுவாங்க நார்மலாக. அதுதான் இப்போ வந்து தோண்டி எடுத்துகிட்டு நம்ம ஜெல்லி ஒரு லெவல் போடுறோம்ல, அதை பற்றி தான் WBM சொல்லிட்டு சொல்லுவோம், சரிங்களா? அதுதான் வாட்டர் பவுண்ட் மெக்காடம், அந்த லெவலுக்கு பேர், சரிங்களா? அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஈஸ் ஏ ரோடு பில்ட் யூஸிங் லேயர் ஆஃப் க்ரஷ்டு. இப்போ லேயராக நம்ம போடுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. லேயர் ஆஃப் க்ரஷ்டுனா நொறுங்கிறது, சரிங்களா? ஸ்டோன் அண்டு வாட்டர். இப்போ வந்து ஸ்டோனு போட்டுக்கணும், அது வாட்டர் அது விட்டோன்னா அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங்காக கெட்டியாக இறுக்கமாக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு WBM ரோட்ஸ் ஆர் நவுன் ஃபார் பீயிங் டியூரபிள்னால் ரொம்ப நாளைக்கு, சரிங்களா? டியூரபிள். ஸ்ட்ராங்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அண்ட் ஏபிள் டு வித் ஸ்டாண்ட் ஹெவி டிராஃபிக். இப்போ வந்து டிராஃபிக் இல்லாமல் இருக்கணும்னா அப்போ வந்து எந்த குழிப்பள்ளம் இல்லாமல் சேதாரம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம டிராஃபிக் கம்மியாகும், போக்குவரத்து வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ குழிப்பள்ளம் இப்போ ஒழுங்காக போடலைன்னா, நம்ம ரோடு போடலைன்னா குழிப்பள்ளமாக ஆகிடும், சரிங்களா? இப்போ தண்ணி ஊற மழைலாம் பெஞ்சிச்சின்னா அது குழி ஆகிடும். அதனால் வந்து இப்போ டேமேஜ் ஆகும் ரோடுலாம். அதனால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும். இப்போ ஆக்சிடெண்ட் தவிர்க்காததுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஒரு லேயருக்காக மண் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜல்லி போடுவாங்க. ஜல்லி போட்டு அதுக்கு மேலே தண்ணி ஃபுல்லாக விட்டு அப்புறம் டைட் ஆகிடும். அதுக்கு மேலே தான் ஒரு லேயர் போடுவாங்க, சரிங்களா? நல்லா ஸ்மூத்னஸ்ஸாக. ஏன்னா அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், எதுவும் டேமேஜ் இப்போ மழை பெஞ்சாலும் எதுவும் இல்லாமல், அப்போ தான் எந்த டேமேஜ் இல்லாமல் இருக்கும் ரோடு, சரிங்களா? இப்போ வேறு ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஹெவி லோடுலாம் போகுது, இப்போ ஈச்சர் அது மாதிரிலாம் சொல்லிட்டு போகுது. அந்த டைமில் வந்து ரோடு வந்து கீழே போகாமல் இருக்கும். இப்போ டயர் வெயிட்டாக இருக்கும் லோடு, அது வந்து இப்போ ரோடில் போச்சுன்னா அது அமுங்காமல் இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறாங்க, WBM ரோடுன்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தானே உங்களுக்கு நிறைய வீடியோ மேக் பண்ணி பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நீங்களும் தெரிஞ்சுக்க, நானும் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சதீஷ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.